Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆஃபீஸ் கால்சில மேத் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஈவன் அப்படிங்கற ஃபங்க்ஷன். இந்த ஈவன் அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற நம்பர் ஆட் நம்பரா இருந்தா அத நியரஸ்ட் ஈவன் நம்பரா கன்வர்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஈவன் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 7 அப்படிங்கற அந்த நம்பரை எப்படி நம்ம ஈவன் நம்பரா கன்வர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஈவன் அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் கொடுத்தறேன். ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். நமக்கு நம்பர் பாத்தீங்கன்னா A6 அப்படிங்கற செல்ல இருக்கு. நான் அந்த செல்லோட அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்தறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா போதும் நமக்கு அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ஈவன் வேல்யூவா கன்வர்ட் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆட் நம்பரா இருந்தா ஈவன் நம்பரா கன்வர்ட் ஆகும். அதே மாதிரி ஈவன் வேல்யூஸ் இருந்தா நமக்கு அது எந்த சேஞ்சும் இருக்காது. நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா வேல்யூ நான் ஈவன் வேல்யூவா கன்வர்ட் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்லா செல்லுக்கு அப்ளை பண்றேன். நான் ட்ராக் பண்ணி இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுக்கு அப்ளை பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் வேல்யூவாக இருந்தால் நமக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. ஆட் வேல்யூஸ் இருந்தால் மட்டும் நமக்கு அது ஈவன் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் அது நியரஸ்ட் ஆட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ஆட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அந்த ஈவன் நம்பர் இருக்கிற செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈவன் நம்பர் வந்து நமக்கு 2, அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு A7 அப்படிங்கிற செல் இருக்குது. நான் அந்த A7 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண போதும் நமக்கு அது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக கன்வெர்ட் ஆயிருக்கும். இதை பற்றி நமக்கு எல்லா வேல்யூஸும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி எல்லா செல்லுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அது ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் ஆட் நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிற நம்பரை பார்த்தீங்கன்னா பவரில் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பரை பவர் 2ஆல் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். பவர் ஃபஸ்ட் நம்ம அந்த பேஸ் வேல்யூ கொடுக்கணும். பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்படிங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வேல்யூ கொடுக்கணும். பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ. நான் 2ஆல் ரைஸ் பண்ணுறேன். நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண போது நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும். இதில் சின்ன ஒரு எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கமா கொடுக்கக்கூடாது. நம்ம அந்த செமிகோலன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஜஸ்ட் செமிகோலன் அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 49 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிடும். நான் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் நான் பவர் 2ஆல் ரைஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ட்ராக் பண்ணி எல்லா செல்லுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா SQRT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த SQRT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் SQRT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். ஓப்பன் பிராக்கெட் நம்ம எந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணுமோ அந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துறேன். நான் ஜஸ்ட் இந்த 49 அப்படிங்கிற வேல்யூக்கு ஃபைண்ட் பண்ண போகிறேன். அந்த 49 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிடும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் இருக்க ஃபார்முலா நான் எல்லா செல்லுக்கும் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிடும். அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா FACT அப்படிங்கிற ஃபங்க்ஷன். FACT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற நம்பருக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து ரிவர்ஸில் 1 வரில் இருக்கிற நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணி வர ரிசல்ட் தான் நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 7 அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம எப்படி ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் FACT ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். ஓப்பன் பிராக்கெட் அந்த 7 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற செல் இந்த இடத்துல கொடுத்துறேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண போதும் அதனுடைய ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்காக இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லா செல்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்து நமக்கு எல்லா வேல்யூஸோடைய ஃபேக்டோரியல் வேல்யூ கிடைச்சிடும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் பற்றி பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjoes.com. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.